தில்லைவாழ் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே எல்லைமூ உலகும் உருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதி இரு இன்மை அப்படின்னு சொல்கிறார். நம்ம திருவாசகத்தை வாக்கியப்படி பாஷ்யம் பார்த்துட்டுருக்கோம். அதில் நம்ம பார்க்கக்கூடியது திரு அண்டப்பகுதி. அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். சூக்கமொடு தூளத்து சூரை மாறுத தெரியாது வழியிற் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுவதுங்கிறார். அப்போது சூறை மாறுதம்னு இங்கே அழைக்கப்படுறது சுழல் காற்று அழைக்கிறாங்க. அப்போ வீசுகின்ற பெரிய சுழற்காற்று அடங்கி இருக்கிற ஒரு சின்ன காற்று சுழன்று இடம் மாறுறது இல்லையா? அப்படி நித்திய யௌவனத்துலேருந்து பரமனது சாநித்தியத்தில் கிருத்திய கர்த்தாக்களா தெய்வங்கள் அவாவா செயல்களை முறையாக செஞ்சுட்டுருக்கான். அப்படி அவள் செய்கிற பிரபஞ்ச கிருத்தியங்கள் சூக்ஷ்ம நிலைக்கும் ஸ்தூல நிலைக்கும் நிகழ்ந்துட்டுருக்கு. அப்போ பரமன் மாறாத தன்மையுடையவராக இருக்கார். அவர் எப்பயுமே யவ்வனத்துலேயும் இளமையிலையுமே நிலச்சின்னு இருக்கார். அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியமாக இருக்குது. படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவு நிறுத்தகும் அப்படிங்கிறார். அப்போ எப்படி ஒரு அழகான வாக்கியமாக இருக்குது. எல்லாத்தையும் படைக்கிறவனான பிரம்மதேவன் தொல்லோனாகிறான். அவன் தான் இருக்கிறதுல பழமையான பொருளாக இருக்கான். அவள் படைக்கப்பட்டவளால் காக்கிறது திருமாலுடைய வேலை, காக்கப்பட்டவாளை தொடைக்கிறது ருத்ரனுடைய வேலை. இந்த முத்தொழில்களில் கருத்தை செலுத்தாது அதீதத்தில் இருக்கிறவர் தான் பரமசிவன். அப்போ மும்மூர்த்திகளும் 3 கிருத்தியங்களை செய்கிற பொழுது அவள் ஜீவர்கள் ஆயிடுறான். ஏன்னாக்கா கிருத்தியம்ன்றது அதாவது செயல், கிருத்தியம்னா செயல். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செயல்கள் யாருக்குடையது? ஜீவர்களுக்குடையது. அப்போ அவள் ஜீவர்கள் ஆயிடுறான். மேலும் மனசோடு கூடியிருக்கிறவா ஜீவர்கள், மனதற்ற நிலையில் இருக்கிறது ஜீவர்கள். அதுக்கு ஜீவபோதம் ஒழிஞ்சுடுறது. அப்போ ஜீவபோதத்தின் அழிவை முன்னிட்டு தான் மும்மூர்த்திகளுக்கும் அழிவு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மும்மூர்த்திகளுக்கு இருக்கிற ஆத்ம சைத்தன்யமும் அழியறதே இல்லை. அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் சுத்த சைத்தன்யம். அதுதான் பரமசிவன் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கருதா கருத்துடை கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுறார். அப்போது மனதற்ற பரிசுத்த நிலை, அதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு தாத்பரியமாக இருக்குது. அறுவகை சமய தருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் குழவோ நாடொருங்கிறார். அப்போ அறுவகை சமயம் நம்ம முன்னையே பார்த்துருக்கோம் எத்தனையோ இதில். எப்படி சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம், இப்படி 6 மதங்கள் சொல்கிறது. ஆஸ்தீகனுக்கு இந்த 6 சமயத்தார்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலமந்திர தெய்வமாக, ஒருத்தர் விநாயகரை கும்பிடுறவாளாக இருக்கா, ஒருத்தர் சிவனை கும்பிடுறவாளாக இருக்கா, ஒருத்தர் வைஷ்ணவத்தை ஏற்றுக்கிறவாளாக இருக்கா. அப்படி இந்த 6 சமயங்கள் அனுஷ்டிக்கிறவாளுக்கும் முக்தியை கொடுக்குறவர் யார்? வேறு யாரும் இல்லை, அந்த ஈஸ்வரன் தான். அவள் 6 சமயம் அனுஷ்டிக்கிறவாளாகவும் அவள் இருக்கலாம், 6 தெய்வங்கள் வெவ்வேறு தெய்வங்களை வணங்குறவாளாகவும் இருக்கலாம். ஆனால் கடைசியில் அவளுக்கு கடைத்தேற்றுதலையும் முக்தி சாயுஜ்யத்தையும் அளிக்க போகிறது என்னமோ அந்த ஒரு ஈஸ்வரன் தான். அப்போ தேவர் கூட்டம் முதல் புழு வர உள்ள ஜீவர்கள் எல்லார்கிட்டையும் சம திருஷ்டி வச்சுருக்கவர் அந்த ஈஸ்வரன் தான். அவர்கிட்ட பேதமே கிடையாது, சம திருஷ்டி, சம பார்வை. அதனால தான் அவன் ஈஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அப்போது நம்மளுக்கு எத்தனையோ மதங்கள் தோன்றி அழிஞ்சாலும் ஈசனுடைய பெருந்திட்டத்தில் எந்த மதமும் புற மதம் இல்லை அப்படின்றது தான் சான்றோருடைய கொள்கையாக இருந்திருக்கு. அடுத்த வார்த்தை, அருக்கணிர் சோதி அமைத்தோன் இருத்தகு மதியிற்றன்மை வைத்தோன் ரிண்டரர் ரீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானிற் கலப்பு வைத்தோன் மேதகு காலினி ஊக்கங் கண்டோன் இழறிதழ் அப்படிங்கிற. அப்போது காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் அப்படின்னு வருது அதனுடைய பிரித்து வச்சோம்னா. அப்போ ஈசா நீ சூரியன்கிட்டேருந்து ஒளியை உண்டு பண்ணியிருக்கு, அழகுடைய சந்திரன்கிட்ட குளிர்ச்சி அமைச்சு கொடுத்துருக்கு, வலிய வெற்றியுடைய நெருப்பில் வெப்பத்தை தோற்றுவிச்சிருக்கு, யாண்டும் நிலைச்சிருக்கிற ஆகாயத்தில் வியாபிச்சுண்டு அந்த தன்மையை அமைச்சிருக்கு, வியாபகத்தன்மையை. மேன்மை பொருந்தின காற்றில் விரைஞ்சு அடித்தல் வேகம் அப்படின்றத நீதானப்பா கொடுத்துருக்க. அப்போது அது பொய்யாவே போகிறதில்ல. எனவே அது பொய் தீர்வான் அப்படின்னு அழைக்கப்படுறது.
ஏன்னா அந்த ஆகாசம் என்றைக்கும் இருந்துட்டுருக்க போகிறது. அப்படின்றதுனால தான் அதற்கு பொய்தீர் வானிற் கலப்பு வைத்தோன் அப்படின்னு ஒன்று அழைக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறார். இந்த தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.